பிஜேபியோட ரிட்டையர்டு ஐஜி அவரும் உள்ள இருக்காரு. பேரு குறிப்பிட்டு சொல்றாரு, அவர் பேரு சந்திரன். ரொம்பவே வந்து ஒரு ஏடாகூடமான பேச்சு தான் உள்ள ஃபுல்லா இருந்திருக்கு. எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் ஃபுல்லா ட்ரீட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போனோடனே புஷ்பா தெளிவா சொல்றாரு, நான் எப்படி ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்க முடியும், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, நான் போன ஒரு பேச்சுவார்த்தை முடிச்சு நான் வந்துட்டேன். அதுவே வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது, வட மாநிலத்து மாணவர்கள், அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது, நான் அப்படியே ஒரு கொலை மிரட்டல் விட்டுருக்க முடியும்னு சொல்லி கேட்டவன். அப்போ அங்க இருந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, இந்த பிஜேபி ஆள் ஒருத்தர் கேட்கிறாரு, என்னன்னா வந்து ஹிந்தி தெரியாதா, நீ என்ன ஹிந்தி கத்துக்காம இருக்க, என்ன ஆக போற, நீ ஹிந்தி தெரியாம அவர் சொல்றாரு போல, நான் ஒரு டேரக்டர், நான் நிறைய ஐடியா வச்சிருக்கேன். சரிங்க சார், இப்ப இதுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு இதை கேக்குறீங்கன்னா, ஹிந்திலாம் தெரியாம நீ ஒன்றும் பெரிய ஆள் ஆக முடியாது, ஹிந்தி இல்லைன்னா நீ எதுக்கு, ஹிந்தி இல்லைன்னா நீ ஏன் இந்தியாவில் இருக்க அப்படின்னு கேட்குறாங்க போல. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிஜேபிக்காரங்க ஆர்எஸ்காரங்க நாங்கள் சங்கீதா அப்படின்றது வந்து இதுலேயே வந்து கிளியராக வந்து தெரிவிச்சுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஹிந்தி தேர்வுனா இந்தியாவிலே இருக்கக்கூடாதுன்றாங்க. அதாவது இப்போ இவர் வந்து ஒரு வட மாநிலத்தில் போய் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே படிக்கிறதா இருந்தால் கூட வந்துட்டு அந்த இடத்துல அவங்க தான் கேட்கலாம், உங்களுக்கு என்னப்பா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தால் கூட வந்துட்டு கம்யூனிகேஷனுக்காக தான், ஸ்டடீஸ்க்கு இல்லை. ஸோ இப்போ நீ ஹிந்தி தெரியாமல் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால், அதுவும் ஒரு புதுச்சேரியில் வந்துட்டு அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ளே போயிட்டு ஒரு தமிழ்காரங்கிட்ட நீ ஏன் ஹிந்தி கற்றுலன்னு கேட்கறது, இது ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டினாக தான் வந்து பெரிய ஒரு மொழி திணிப்பு தான் இது. ஹிந்தி திணிப்பு என்னன்னா, ஹிந்தி தெரியலன்னா நீ இந்தியாவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு.